ஒரு ஆண்டவர் நீ கொடுக்குற வார்த்தை இதுதான். நீங்கள் ஆர்சியில் இருந்தீங்க, சரியா? இயேசுவுக்கு நன்றி. இப்போ நீங்கள் வந்து 7th டே இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தீங்க ஆர்சியில் இருந்தீங்க. இப்போது சந்திப்பு கூடாரமாக மறுபடியும் ஆர்சி குழுவில் நடத்தக்கூடிய இந்த இடைவிடா சகாய மாதா குழுவில் நடத்தக்கூடிய ஒரு ஜப வழிபாடுக்கு என்ன பண்ணிட்டீங்க? இங்கே பார்க்கணும், அங்கே வெளியில் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே வந்துட்டீங்களா? மறுபடி எங்கே இருந்தீங்களோ அங்கே மறுபடி வந்துட்டீங்களா? ஆண்டவர் இங்கே கூப்பிட்டு வந்தாரா இல்லையா? இப்போ ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? ஏசாயா 44:6 என்ன சொல்லுது? வேகமாய் இஸ்ரவேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, தொடக்கமும் நானே முடிவும் நானே, என்னை என்று வேறு கடவுள் இல்லை. இப்போ விடுதலை பயணம் எங்கே இருக்குது? ஏசாயா எங்கே இருக்குது? அல்லேலூயா. வந்துருச்சா? இப்போ வெளிப்பாடு என்ன? நமக்கு என்ன வெளிப்பாடு ஆண்டு கொடுக்குறாரு? இப்போ வெளிப்பாடு என்ன? தொடக்கமும் நானே முடிவும் நானே என்று சொல்லுகிற ஆண்டவர் இப்போ வெளிப்பாடு நமக்கு என்ன கொடுக்குறாரு? வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். இப்போ ஆண்டவர் எங்கே வந்துட்டாரு? உன் கூடவே தங்குறதுக்காக வந்துட்டார். அல்லேலூயா. உன் கூட பிரசன்னமாக இருக்கிறதுக்காக வந்துட்டார். முதல்ல என்ன சொன்னார்? உன்னை அடிமை வீட்டாக எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாதுன்னு அன்னைக்கு சொன்னார். இப்போ ஏசாயால சொல்லிட்டார். என்ன சொன்னார்? 44:6 என்னது? தொடக்கமும் நானே முடிவும் நானே, என்னை என்று வேறு கடவுள் இல்லை. தெளிவாக சொல்லிட்டாரா? அதுக்கு அப்படியே கரெக்டாகதா வந்துட்டா வரலையா? இப்போ வெளிப்பாடில் கடைசி புஸ்தகம் வெளிப்பாடு 3 சொல்கிறாரு, இதோ உன்னுடைய இதய கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது திறந்தால் நான் உள்ளே சென்று, யார் வேணாலும் திறந்தால். புரிகிறதா? அப்போ யார் புரஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, வேறு சபையாக இருந்தாலும் எந்த சபையாக நீ ஆண்டவருக்காக உன் இதயத்தை திறக்க வேண்டும். திறக்காமல் பூட்டி வச்சிட்டு இருந்தா, நின்னிடத்திலேயே நின்றுட்டு இருந்தா எப்படி பயணம்? நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்க, அங்கேருந்து டவுன் பஸ் ஏறிப்பீங்க, அங்கேருந்து வந்திருப்பீங்க, மறுபடியும் வேறு பஸ்ஸில் ஏறிப்பீங்க, இங்கே வந்தீங்க, இங்கேருந்து நடந்து வந்தீங்க, நடக்கணும் இல்லையா? இப்போ நம்முடைய விடுதலை பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? நம்முடைய விடுதலை பயணம் எதை நோக்கி இருக்கணும்? விண்ணக இறைவனை நோக்கி. அல்லேலூயா. விண்ணக இறைவனை நோக்கி கைகளை உயர்த்தணும். ஆமென். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். புலம்பால் 3:41 அழகாக சொல்லுகிறது. அப்போ விண்ணக இறைவனை நோக்கி, ஏனென்றால் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அவர் வெளியே கொண்டு வந்துட்டார். நீ உன்னை அங்கேயே போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ சொல்கிறார் ஆண்டவர் நீ என் பக்கத்தில் வா, நான் உன் வீட்டுக்குள்ளே வரணும். நான் என்ன சொல்கிறாரு? நான் உன் வீட்டுக்கு வரணும். நான் உன்னை தட்டிகிட்டு இருக்கிறேன். நான் உன் வீட்டுக்கு வரணும், உன்னோடு நான் உணவு இருந்தணும்னு சொல்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ வீடு யாத்திராகமத்திலேயே உட்காந்துருக்கக்கூடாது, யாத்திராகமத்திலிருந்து கடந்து வரணும். 430 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துட்டார். பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை. ஏசாயா 44:6 அழகாக சொல்கிறாரு. முதலும் நானே முடிவும் நானே, என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இப்போ வெளிப்பாடில் என்ன சொல்கிறாரு? வாசிங்க. இருமா, வாசிம்மா. உன் பேர் என்னம்மா? ராணி. வாசிங்க. வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசப்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வந்துட்டார் ஆண்டவர்.
சொல்லிட்டாரா? உன் கூடவே சாப்பிட வந்துட்டார், உன் கூடவே தங்க வந்துட்டார், உன் கூடவே இருக்க வந்துட்டார். அப்போ புதிய உடன்படிக்கையின் மக்கள் நாம். அல்லேலூயா. நீ அந்த யாத்ராகமத்திலே இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடாது. அதை பண்ணாதே, இதை பண்ணாதே, அதை பண்ணாதே, இதை பண்ணான்னு அந்த இதுலேயே இருக்காதே. வெளியில் வா, வெளிப்பாடுக்கு வா. அதுதான் வெளிப்பாடு. அல்லேலூயா. திரு வெளிப்பாடு. அல்லேலூயா. வெளிப்பாடு புஸ்தகத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரு. நான் உன் வீட்டில் வந்து உணவருந்த யாசிக்கிறேன். அல்லேலூயா. உன்னோடு உணவருந்த யாசிக்கிறேன். யாசிக்கிறார், உன்னோடு சாப்பிட்றதுக்கு ரெடி அவர். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த வசனம்? எத்தனை பேர் புரிகிறது? நீங்கள் இங்கே வா, முன்னாடி வா, நீ குடிஞ்சிக்கிட்டு முன்னாடி வா. அல்லேலூயா. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. பைபிள் இல்லையா உனக்கு? ஏன் அங்கே இருக்கு பார், பரிசுத்த வேதாகம். ஏதோ ஒரு பைபிளுக்கு எடுத்துகிட்டு வா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இந்த லாஸ்ட் இருக்கு பார், ஸ்க்ரீன் திறந்துட்டு மேலே பார், மேலே மேலே. அல்லேலூயா. எல்லாம் இங்கே பாருங்க, அவங்களே பார்த்துருக்காது. எல்லாம் என்ன பாருங்க, என்ன பாரு. அவள் எடுப்பா, அவள் எடுப்பா, விட்டுருங்க, எடுப்பா. 10ஆம் கிளாஸ் படிக்கிறாளா? அப்புறம் என்ன எடுப்பா. அல்லேலூயா. அப்போ திருவெளிப்பாடில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. உன்னை அடிமைத்தனத்திலே வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன வச்சுருக்காங்க? அங்கே தான் இருக்கிற, அங்கே தான் இருக்கிற, உன்னை அங்கேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போஜனம் பண்ண வரேங்கிறார். அல்லேலூயா. போஜனம் பண்ண வரேங்கிறாரு. நீ அப்போ ஆண்டு உனக்கு இதே கதவை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறியே. முதலும் நானே முடிவும் நானே உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரே. அப்படி ஆண்டவருக்கு துரோகம் பண்ணலாமா? அவர் கூப்பிட்ட நேரத்தில் நீ வர வேண்டாமா? வரணுமா வர வேண்டாவா? சத்தமாக சொல்லுங்கள். அவர் அழைத்த நேரத்தில் நீ அவருடைய இடத்துல இருக்க வேண்டாமா? உன் சொந்த இஷ்டம் போல் நடந்துட்டா உன்னுடைய சௌரியத்துக்கு வரலாமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். வாய் திறந்து. தூக்கம் வந்துருச்சா? காற்று தான் அழகாக வருது. ஹோலி ஸ்பிரிட்டுடைய காற்று இது. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காற்று, அந்த அப்படியே வரும். அல்லேலூயா. தொடக்க நூலில் படிக்கிறோம், ஆதி ஆகமத்தில் படிக்கிறோம். அதிகாலையிலே மென்மையான காற்று வீசிக்கொண்டிருந்த போது ஆண்டவர் உலாவி கொண்டிருந்தார். இப்போ நம்முடைய அதனால தான் அந்த நிறைவான ஆவியானவரை நம்ம எப்பொழுதும் கூப்பிடணும். அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. அல்லேலூயா. அப்போ நிறைவான ஆவியானவர் வந்து உன் கதவு அருகில் நின்று உன்னை என்ன பண்ணுறாரு? தட்டி கொண்டிருக்கிறார். நீயோ உன் உள்ள கதவை திறக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. திறக்க மாட்டேங்கிறியே, அடைச்சி வச்சிருக்கிறியே. அல்லேலூயா. ஆனால் அவருடைய கதவு எப்படின்னா எவராலும் பூட்ட முடியாத கதவு. அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நம்முடைய மனம் இறுகி இருக்கிறதுனால நம்முடைய இதயத்தை கல்லாக்கி இறுக்கி வச்சிருக்கிறோம், பூட்டி வச்சிருக்கிறோம். ஆமென். அதுதான் ஒருவனும் திறக்க முடியாத, அருமையாக சொன்னாங்க. அல்லேலூயா. ஒருவனும் திறக்க முடியாத வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. எவனாலும் அப்போ நம்ம பூட்டியே வைக்கிறோம். ஏன் நம்முடைய மனசு பூட்டி வைக்குது? அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும்? இதோ உன் கதவருகில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன். ஏன் ஒருவன் தட்டணும்? ஏன் தட்டணும்? எவராலும் திறக்க முடியாத, புரிகிறதா? இருதயமாக இருக்கிறது நம்முடைய இருதயம். ஆமென். ஆமென். ஆனால் எவராலும் பூட்ட முடியாத கதவை அவர் திறந்தார். ஆமென்.
ஆமீன். ஆமென். சத்தமாக சொல்ல, வாய் இப்படி இப்படி தலையாட்டக்கூடாது, சத்தமா ஆமென். நல்லா வாய் திறக்கட்டும். ஆமென். ஆமீன். ஆமென். 5 பேர் சத்தம் போட்டால் 50 பேர் சத்தம் வரணும். ஆமீன். ஆமென். இன்னும் வரலையே. ஆமென். வீட்டில் சண்டை கட்டினா எப்படி சத்தம் போடுறோம்? என்ன சத்தம் இங்கே! அந்த சத்தம் பில்டிங்கெல்லாம் அதிருமே. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உட்காரும்போது ஏன் திறக்க மாட்டேங்கிற? அம்மா கிட்ட சண்டை போடும்போது எப்படி கத்துறோம்? ஆர்சி பில்டிங்கே பிச்சுட்டு போகிற மாதிரி கத்துறோமே. அவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி கத்தணும்? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. கைகளை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அதே விடுதலை பயணத்தில் தான் ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். வழியில் உன்னை பாதுகாக்கவும் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்தாச்சு இல்லையா? இவ்வளோ லேட்டாகுது உங்களுக்கெல்லாம் பைபிள் சொல்ல. பைபிளை மடியில் வைங்க, 2 சைடில் புக்கை பிடிங்க, பைபிள் மடியில் வைங்க. வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை நான் உனக்கு முன்னே. அல்லேலூயா. ஆமென். உன்னை பாதுகாக்கவும். உன்னை அதே யாத்திராகமம் தான். இப்போ யாத்திராகமம் மறுபடியும் வந்தாச்சு. உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க. அவர் ஏற்பாடு செய்த இடத்துல நம்ம வராமல் நம்ம ஏற்பாடு செய்த இடத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகிறோமே. அவரை மறுதளிச்சுட்டு போகிறோமே. அவர் அழைச்ச இடம் எங்கே உனக்கு? அதை விட்டு நீ உன் சொந்த இஷ்டமாக அங்கே இங்கேயும் போய் சுற்றி திரிகிறாய். அது ஆண்டவர் அருவருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, வாய் திறந்து. உண்மைதானே? உண்மைதானே? உண்மையா இல்லையா? சத்தியமா இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை தரும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் வழியில் உன்னை பாதுகாக்க, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்க ஒரு தூதனை உனக்கு அனுப்புகிறேன். அனுப்பி ஒரு தூதனை அனுப்பி உனக்காக காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அழைத்த இடத்திற்கு அழைத்த நேரத்திற்கு என்ன செய்யணும்? நம்ம டைமுக்கு வந்திருக்கிறோமா? வந்திருக்கிறோமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும்னு நினச்சோம்? 10:30 ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சோமா? எத்தனை மணிக்கு ஆராதனை தொடங்கணும்? 11:30 மணிக்கு தொடங்கணும். அவர் குறித்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்க வேண்டாமா? நம்ம இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சர்வசாதாரணமாக வந்து அவர் சமூகத்தில் உட்காரலாமா? அவர் கொடுத்த நேரத்தில் அவர் அனுமதித்த இடத்துல நீ வர வேண்டாமா? அதனால தான் வசனம் 21 சொல்லுது பாருங்க. விடுதலை பண்ண 23:21. அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாயிராதே. அவரை எதிர்ப்பவனாயிராதே. குற்றங்களை அவர் பொறுத்துக் உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. அல்லேலூயா. புரிகிறதா? புரியலையா? இயேசுவுக்கு நன்றி. அவர் பொறுத்து கொள்ளாத, சகித்து கொள்ளாத கடவுள். யாருக்கு என் மாட்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். இந்த பாடு சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இந்த பாட்டு தெரியுமா தெரியாதா? கரங்களை தட்டி பாடுவோமா? உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே.
சோர்ந்து போகும் எங்களை சுயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சத்தமே வரமாட்டேது, கை தட்டுது. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இப்போ நம்மெல்லாம் அவருடைய சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டாமா? நம்மளாம் எப்படி இருக்கணும்? சாட்சியுள்ள பிள்ளைகளாக. ஆண்டவரே ஆண்டவரே நம்ம ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகி போனா, அவர் அழைச்ச நேரத்தில் வரலன்னா, அவர் கூப்பிட்டு அவர் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, உன் பக்கத்தில் வரணும், உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. முதலும் நானே முடிவும் நானேன்னு சொன்னவராச்சு. நீ வரலன்னு சொன்னா உன்னை தேடிட்டு நிற்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ அவரை வேதனைப்படுத்தலாமா? அவரை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம வீட்டுகளில், நம்ம குடும்பங்களில் நமக்கு அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்றது கிடையாது. அல்லேலூயா. அவரை தகப்பனை வேதனைப்படுத்துகிறோம்னா நமக்கு துன்பங்கள் உண்டு. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? காத்துட்டே இருப்பான், எப்படா எங்கடா உன்னை டைவர்ட் பண்ண வைக்கலாம், எங்கடா உன்னை அப்படியே ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி, நேசம் காட்டுற மாதிரி. அந்த நேரத்தில் தான் உனக்கு பல கால்ஸ் வரும், பல பேர் கூட கூப்பிடுவாங்க, ரொம்ப அக்கறையாக கூப்பிடுவாங்க. நீ உன்னை அப்படியே சிதறடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்வே? நீ அவருடைய வழியில் வராமல் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும். அல்லேலூயா. நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும். அதுக்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அறிந்தே அழைக்கிறார். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எதற்காக அழைத்தாரோ அழைத்தவரை அறியும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நீ மறுதலித்து போனால் என் சமூகத்தில் நான் அவர் சொல்கிறார், என்னை மறுதலிப்பவனை என் தகப்பன் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன், என்னை ஏற்றுக்கொள்பவரை என் தகப்பன் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். அதனால தான் ஆண்டவர் கோபப்படுத்தக்கூடாது. நம்ம அவரை சினம் கொள்ள தயங்குபவர். அல்லேலூயா. அவர் சினம் அவ்வளோ சீக்கிரம் வராது, ஆனால் அவருடைய சினம் ஒரு நொடி பொழுது. அல்லேலூயா. அவருடைய சிறை எவ்வளோ நேரம் இருக்கும்? ஆண்டவருக்கு ஒரு நொடினா எத்தனை வருஷம்? ஆண்டவருக்கு அவருடைய சிறை ஒரு நொடி போது. நம்ம நினச்சிட ஒரு நொடி தான் அவர் கோபமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கோபம் 1000 ஆண்டுகள். அல்லேலூயா. 3ஆம் 4ஆம் தலைமுறை கூட தீராது. அல்லேலூயா. அப்போ அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுது. ஆமென். ஒரு நொடி பொழுது. அது அவர் சமூகத்தில் ஒரு நொடி அவருக்கு 1000. அப்போ நம்ம லைஃப்பில் எப்பொழுதும் இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் அழைத்த இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்க ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு இஷ்டப்படி நடக்காது. அல்லேலூயா. அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு அவரை எதிர்ப்பவனாய் அவரை எதிர்த்தவனால் ஒன்றும் செய்ய முடியாது. முடியுமா ஜோசு? முடியுமா? அவரை எதிர்த்ததான் முடியுமா ஜோயி? முடியாது. அப்போ அவர் சொல்கிற பாரு, அவருக்கே கீழ்ப்படியதில்லை. நீங்கள் நானும் செய்கிறதில்ல, நீங்களும் செய்கிறதில்ல. நம்ம ஏன் அவர் சொல்கிற வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? இத்தனை மணிக்கு இதை செய்யணும் ஒவ்வொன்றும் அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்போ ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? இப்போ அவரை நம்ம துக்கப்படுத்தலாமா? அவரை நம்ம துக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம துக்கப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஐயோ நான் அவரை இவ்வளோ வேதனைப்படுத்திட்டேனே, ஐயோ இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேனே, அவரை இவ்வளோ நான் அவதூறாக பேசிட்டேனேன்னு சொல்லி துக்கப்பட்டு பிரயோஜனம் இருக்கா? அவர் உனக்காக ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணுறாரு? தூதரை அனுப்பி என்ன பண்ணுறாரு? உன்னை பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவர் அழைத்தவர்களவா? அப்போ அழைத்தவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கும் அறிவை பெற்றிட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே
இந்த காலையில் நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் இஷ்டப்படித்தான் நடக்கிறோம், எங்கள் இஷ்டப்படித்தான் போவோம், எங்கள் இஷ்டப்படித்தானே நடக்கிறோம். உம்முடைய இஷ்டப்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? கதவருகில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன். கதவருகில் நின்று யாராவது எனது சப்தத்தை கேட்டு நான் உள்ளே வந்து பிரவேசித்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய் என்று ஆவலோடு ஒரு தகப்பன் காத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அவருடைய போஜனம் முதல்ல வந்து சேர்ந்துருச்சு. ஆமேன் ஆமேன். வந்துச்சா வரலையா? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரேயர் ஆரம்பிக்கணும். அவருடைய போஜனம் ரெடியாக இருக்குது, நான் போஜனம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காத்திருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து என்னோட நீ போஜனம் பண்ண வரமாட்டியா கேட்குறாரு. எத்தனை பேர் புரிகிறது? புரிஞ்சா புரியலையா? சொந்த இஷ்டமாக போகிறது, சொந்த இஷ்டமாக வர்றது, அவர் அழைத்த நேரம், அவர் கூப்பிட்ட நேரத்தில் நீ வர தவறினால் நன்றாய் அடிபடுவாய். நன்றாய் அடிபடுவாய். லூக்கா நற்செய்தி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எடுங்க, நேரம் உங்களுக்கு 10 ரூபா வச்சுருக்கு. லூக்கா நற்செய்தி எங்கே இருக்குது? புதிய ஏற்பாடு தான் லூக்கா நற்செய்தி. பின்ன பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டீங்க. ஒன்று தாய் திருச்சபையில் இருக்கணும். தாய் திருச்சபையிலே இல்லை, அங்கேயும் இல்லை, எங்கே இருக்குதோ அங்கே போகிறோம். ஒரு இடத்துல இருக்கணும் நிரந்தரம். ஆமேன். தாய் திருச்சபை இருக்குது உங்களுக்கு. ரோமன் கத்தோலிக்க சபை தானே? ஆமாம், ஒரே சபை தான் ஆரம்பித்தார். ஆமாம். அப்போ ஆமாம், சின்ன குறிப்பிடத்தில் இருக்கா? அப்போ ஏன் அந்த குறிப்பிடத்தில் இருக்கிற சபையை விட்டுட்டு போகிறீங்க? இப்போ அங்கேயும் வசனம் தெரியல, இங்கேயும் வசனம் தெரியல, அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி. எங்கள் வசனத்தில் இப்படி இருக்குது, உங்கள் வசனத்தில் இப்படி இருக்குது. கிடைச்சா கிடைக்கலையா? இதை எடுக்கிறாங்க ஒரு அம்மணி. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ திருப்பிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு வரும். எடுங்க, வாசிங்க. லூக்கா வரும். தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தோம், தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தோம், ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் லூக்கா 12 படியால் நன்றாய் அடிபடுவான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இப்போ 43ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர், அவர் பேறு பெற்றவர். அப்போ எந்த லிஸ்ட்டில் வரீங்க நீங்கள்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்னை தலைவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. சொல்கிறோமா இல்லையா ஆண்டவரை? நீங்கள் என்னை தலைவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் என்ன பண்ணுறீங்க? தலைவர் வந்து பார்க்கும்போது பணியை செய்யவில்லை. என்ன பாருங்கள், தலைவரின் 47ஆம் வசனம், லூக்கா 12:47ஆம் வசனம். தலைவரின் விருப்பத்தை ஏன் பைபிளை மடியில் வைக்க மாட்டீங்களோ? ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலோ இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். அடி விழுகும். நீ நினச்சிட்டு இருக்காத, தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போயிடுவேன் நம்ம பேசுவோம். அல்லேலூயா. நீ அடிபடுவ. ஆமீன். அவர் உன்னை கூப்பிட்ட நேரத்தில் நீ வராமல் உன் இஷ்டத்துக்கு வந்தீனா அவர் உன்னை, அப்போ நீ நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வர வரைக்கும் பக்குன்னு இருந்துச்சா? ரிசல்ட் வந்துருச்சு, அப்பா ஓரளவுக்கு நல்ல பெர்சன்டேஜ் வந்துருச்சு. நீ அடுத்த வருஷம் படிக்கும்போது எக்ஸாம் முடிஞ்ச பிற்பாடு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பியா, இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சபையில் உட்காந்து ஜெபிப்பியா? சொல்லு தம்பி. ஜெபிச்சு தானே போகணும். இப்போ தொடக்கத்திலிருந்து ஆயத்தமாக இருக்கணுமா வேண்டாவா? அப்போ அது இல்லாமல் கடைசியில் எக்ஸாம்பிள் முடிஞ்ச பிற்பாடு, அம்மா எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கம்மா, தாத்தாவை ப்ரேயர் பண்ண சொல்லுங்கம்மா, அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லுங்கம்மா, என்ன ஆகும்போது ஏதோ தெரியலம்மா, வயிறு கலக்குதும்மா. இதனிடைக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்படியே வயிறெல்லாம் கலக்குது. யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். ஏமா நானே டென்ஷனோடு இருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ ஃபோன் பண்ணி ஏமா தொந்தரவு பண்ணுறாங்கன்னு.
வருஷம் பூரா அந்த தொந்தரவு பண்ணியிருக்கலாமில்ல, நீ படிச்சியா இன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்டுருக்கலாமில்ல. யாருமே அந்த டைம்லலாம் கேட்காம என்ன பண்ணுறாங்க, ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. யார் ஆண்டவர் சொல்கிறத கேட்காம என்ன பண்ணுவோம், ஃபோனை நோண்டிட்டு இருப்போம். இயேசுவுக்கு நன்றி. நோண்டிட்டு இருக்கிறோமா இல்லையா? இங்கே இவங்க நோண்டுறது வேறு, நார்மலாக தானே செஞ்சிட்ருக்கிறோம். இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தை நமக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறார். அல்லேலூயா. நமக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறார். என்னம்மா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஆவியானவர் நம்ம கொடுக்குற வசனம் அதுதான். விடுதலை படம் 20ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 23 வந்து நிற்கிறோம், வெளிப்பாடுக்கு போயிட்டோம். அல்லேலூயா. லூக்காவில் வந்துட்டோம். லூக்கா 12 அழகாக சொல்கிறாரு பாருங்கள், 43 வசனம். தலைவர் வந்து பார்க்கும்பொழுது தன் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேர் பெற்றவர். 44 வசனம் பாருங்க, அவரை தன் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உமக்கு சொல்லுகிறேன். தன்னுடைய உடைமைக்கெல்லாம் அதிகாரி. எது இருந்தாலும் எல்லாம் உன்னோடு தாப்பா, நீ தாப்பா அதிகாரி இதுக்குன்னு சொல்லி உனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண. ஒரு பைபிள் இல்லையா? வேண்டாம், பைபிள் இல்லை இதுக்கு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கு மாத்திர மகிமை. அப்போது 45ஆம் வசனம், ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலத்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான். எனில் அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். ஆமென். உன்னை நம்பி தானே இந்த பணியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நம்பி தானே இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எவ்வளோ விசுவாசிச்சு உனக்கு இந்த பணியை கொடுத்துருக்கிறார். ஆமென் ஆமென். அதை நம்ம எப்படி பிரமாணிக்கமாக செய்யணுமா வேண்டாமா? அவருடைய சமூகத்தில் நீ வந்து காத்திருக்க வேண்டாவா? மனுஷனுக்காக காத்திருக்கவன் நான் காத்திருக்க மாட்டேன், நான் வர வேண்டிய நேரத்தில் தான் வருவேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தப்பு தானே? அல்லேலூயா. உன் பணி நீ செய்யணுமா வேண்டாவா? யாரை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆமென் ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அதனால தான் 35ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, விழிப்பாக இருக்கும் பணியாளர்கள். லூக்கா 12:35ஆம் வசனம். அதில் தலைப்பு என்ன போட்டிருக்கிறது? விழிக்கிறாங்க. எங்கடா விழிப்பாக இருக்க பணியாளர் தொடங்கலையே, வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. அங்கே விழிப்பில்லையே, விழிப்புணர்ச்சி நம்மகிட்ட இல்லையே. விழிப்பாக இருக்கும் இயேசுவுக்கு நன்றி. திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளர்களுக்கு ஒப்பாயிருங்கள். நீ வந்த பிற்பாடுதான் நான் வருவேன். எப்படி? அல்லேலூயா. நான் வந்து எப்படி வர முடியும்? நான் வர முடியாதேன்னு சொன்னா எப்படி? நீ வந்து காத்திருக்க வேண்டாவா? அல்லேலூயா. இதுதான் அசட்டை செய்வது. அல்லேலூயா. ஆமென். வாயை திறந்து பேசு. ஆமென். அல்லேலூயா. சூர்வை பூச்சா, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. பாடும்போது பைபிள் படிச்சுக்கூடாது. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த உலகமெங்கும் சாட்சியாக இருக்கிறோம். நமக்கு கொடுத்த பணி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணி எப்படி செய்யணும்? விசுவாசமாக செய்ய வேண்டாமா? இல்லை கடமைக்கு செய்யணுமா? விசுவாசமாக செய்யணும். அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாமா? அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டாமா? இப்போ இந்த தம்பிக்கு ஒரு சின்ன ஒரு பணி கொடுத்தோம், தம்பி நீ தான் மோரெல்லாம் களை கொடுக்கணும்னு. அந்த பையன் அதை எடுத்து கழுவி எல்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் மல்லி தலை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அந்த விசுவாசத்தை பண்ணி செய்கிறானா செய்யலையா? ஆமீன் ஆமீன். விசுவாசமாக செய்கிறானா செய்யலையா? அதுதாங்க விசுவாசமான பணியாளர். ஆமீன் ஆமீன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். அல்லேலூயா. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. அதனால தான் லூக்கா 12:25 சொல்லுகிறது, கவலைப்படுவதால்
கவலைப்படுவதனால் உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூட்டவான் எவன் கூட்ட முடியும்? கவலைப்படுவதால் உங்கள் எவர் தம்முடைய உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். ஆமீன் ஆமீன். அதனால் மிக சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவைகளை ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மற்றவைகளை இருக்க மற்றவை பற்றி பற்றி நம்முடைய கண்ணு எங்க இருக்கு? நம்முடைய கண்ணு வசனத்தில் இருக்கு. நீ படிச்சியா? எப்படி வளைகின்றன? எப்படி இருக்குது? ஆதலால் மிக சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுற? நீ ஆண்டவருக்கு உண்மையாயிரு. முதலும் முடிவும் நானேன்னு சொல்லியிருக்கிறேனே. முதலும் நானேன்னு சொல்லியிருக்கிறேனே. அப்போ நீ அவருக்கு பிரமாணிக்காமல் இருக்காம நீ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரமாணிக்காமல் என்ன பிரயோஜனம்? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. பாடுங்க எல்லாரும். ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா ஆமென். ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். விடுதலை பயணம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட, அவரை எதிர்ப்பவனாயிராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் என் பெயர் அவரில் உள்ளது. 22ஆம் வசனம், நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் நீ சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு ஆவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்த உன் எதிரிகளுக்கு நான் எதிரியாக இருப்பேன், உன் பகைவர்களுக்கும் நானும் பகைவராக இருப்பேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. 25ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். ஆமென். ஆமென். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி அகற்றி விடுவார். ஆசி வழங்குவார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் அதிகம். இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அல்லேலூயா. அதனால தான் விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, பொய் பொருளையே நீ கிளப்ப வேண்டாம். அநியாயமாய் சாட்சியாகி நீ கை கொடுக்க வேண்டாம். தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம். வசனம் எவ்வளோ ஷார்ப்பு பாருங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. மீண்டும் வாசிக்கலாம். பொய் பொருளையே நீ கிளப்ப வேண்டாம். அநியாயமாய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம். அநியாயமாய் பொய் சாட்சி ஆகிய நீ என்ன சொல்றாரு? அநியாயமாய் பொய் சாட்சி ஆகிய நீ தீயவருக்கு கை கொடுக்க நீ தீயவருக்கு அல்ல, பொய் சாட்சி ஆகிய நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம். ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. அதனால தான் கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே. வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரிந்து சான்று சொல்ல வேண்டாம். எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒரு தலை சார்பாக நிற்காதே. அதை தேவையில்லை. என்னை தேடு. எரேமியா 33:3 சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட,
அவரை எதிர்ப்பவனாயிராதே, உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார், ஏனெனில் என் பெயர் அவரில். உனக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நீ இப்படி போ, இப்படி செய், இதை செய் கொடுத்துருக்காரு. அவர் முன் எப்படி இருக்க வேண்டாம்? எச்சரிக்கையாக இருக்கணும். அவரை நீ உதாசீனப்படுத்தாதே, ஏன்னா அவர்கிட்ட என்னுடைய பேர் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. இது எத்தனை பேர் புரியுதோ புரியல எனக்கு தெரியல. நம்ம மரமண்டலம் ஏறுதோ ஏறல எனக்கு புரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இது புரிஞ்சுச்சா புரியலையா? புரியலையாம்மா? அதே மாதிரி தலைமட்டம் ஆட்டுற புரியலையா? உன்னதான் கிறிஸ்டி வாயை திறக்க மாட்டியா? புரிஞ்சா புரிய. அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போகலைன்னு சொல்லிட்டே நடக்கிறியே, ஏன் போகலை? இதனால தான். ஆமென். கதவனை திறந்தா தான் ஆண்டவர் உதயத்தவர். அல்லேலூயா. உள்ள கதவனை திறந்தாதான் அவர் உங்களுக்குள்ள வருவார். அல்லேலூயா. அந்த லிதியான்ற பெண் என்ன பண்ணுவா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் லிதியான்ற பெண் என்ன பண்ணுவா? அவள் என்ன வேலை செய்வா? ஆடை விற்கிறவர் ஒரு வேலைக்கார பெண்மணி, துணிமணிகளை விற்கிறவள். அவள் கடவுளை ஒவ்வொரு நாளும் வழிபட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் பவுலுடைய பிரசங்கத்தை, பவுலுடைய பேச்சை கேட்குமாறு கடவுள் அவருடைய உள்ளத்தை திறந்தார். வசனம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம பைபிளை திறந்தான்னு தேடிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. அல்லேலூயா. அடுத்த வருஷத்துக்கு ஆண்டவர் போயிடுவார். ஆமென், ஆமென். இயேசுவுக்கு நன்றி. அப்போ அந்த லிதியாவுடைய மனமாற்றம் எவ்வளோ அருமையான ஒரு மனமாற்றம். ஆமென், ஆமென். அவள் என்ன செய்கிறான்? நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள பிள்ளை என்று நீங்கள் விசுவசித்தால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்க. நீ ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லாத பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத பிள்ளைனா அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? போக மாட்டோம். அல்லேலூயா. வரமாட்டோம். அல்லேலூயா. அது அப்புறம். அல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் இரவு ஜெபம் லிதியாவை மனமாற்றம் அடைந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. அங்கே அவள் என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறா? நான் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றார்கள். லிதியாவும் அவருடைய குடும்பத்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்க? அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் உங்கள் வீட்டில் வந்து தங்குவார்? ஆண்டவர் வரமாட்டார். அவர் வரணும்னு இஷ்டப்படவும் மாட்டார். அப்படின்ற வசனத்தை அந்த லிதியா பெண்மணி சொல்கிறார். நான் ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்ட பிள்ளையாக இருந்தால் என் வீட்டுக்கு வந்து நீ நம்பிக்கை இல்லாத பிள்ளையா, அவருக்கு துரோகம் பண்ணுற பிள்ளையா, அவருடைய வார்த்தையை கேட்காத பிள்ளையா, அவருக்கு செவி கொடுக்காத பிள்ளையா இருந்தால் எப்படி உன் வீட்டுக்கு தங்குவார்? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்? அவளுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார். அவருடைய உள்ளத்தை அந்த உள்ளத்தை திறக்கப்படலைன்னா நீ எந்த கதவை இருந்தாலும் எதையும் நீ உன்னால் திறக்க முடியாது. ஆமென், ஆமென். அதனால தான் வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்கிறாரு, இதோ நான் உள்ள கதவருகில் வந்து தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை, நான் உன்ட்ட கேட்டு பார்க்குறேன், யாருமே திறக்க மாட்டேங்கிறான். உண்டை வந்து கேட்குற துறை, நீ வந்து கேட்குற துறை, நீ திறக்க மாட்டே. அப்போ எல்லாருடைய உள்ளத்திலே போய் தட்டுறாரு. யாராவது எனக்காக திறப்பாங்களா? அல்லேலூயா. யாராவது எனக்காக திறப்பாங்களா? இதே கதவை திறப்பாங்களா? உள்ளத்தை திறந்து கொடுப்பாங்களான்னு காத்துட்ருக்கிறாரு. யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். மகளே, மகனே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். மகளே, மகனே, நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? ஹல்லேலூயா என்ற சிந்தனையோடு நம்முடைய உள்ளக்கதவுகளை திறக்க வேண்டும் என்றால்
ஆண்டவரால் மாத்திரம் முடியும். ஆமென். நம்முடைய உள்ள கதவை அவர் தான் திறக்கணும். அல்லேலூயா. யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கத்தை போல பதுங்கி நிற்கிறான் சாத்தான். அல்லேலூயா. அப்போ எங்கே வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நீ பிரசன்னமாக இருக்கணுமே. ஆமென். அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் கிடைக்காது. அவருடைய பிரசன்னத்தில் தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. கேளுங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட. உன்னதத்தின் ஆவியை பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அல்லேலூயா. நாங்கள் சாட்சியாக இருக்கணும். ஆமென் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவரையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அவ்வளோதான், ஆராதனை முடிச்சு போச்சு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாரு பார்க்குறீங்களா? ஏன் இவ்வளோ நேரம் முடிஞ்சிச்சின்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான். ஆவியானவர் அடுத்தது ஆராதனை ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு கொஞ்சம் ஆறுதல் ஆகி எல்லாம் ரிலாக்ஸ் ஆன பிற்பாடு மறுபடியும் ஒரு துதி ஆராதனை எடுத்து முடித்துக்கொள்வோம். ஆமீன்.